Jesus loved me with everlasting love. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தினத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று இந்த இடத்துல சொல்லப்படுது. அதாவது எருசலேமிலிருந்து எம்மா என்னும் கிராமத்துக்கு கிட்டத்தட்ட 7-8 மைல் தூரம் எருசலேம் 2 ஸ்டேஷன் நடந்து கொண்டு போறாங்க. நடந்து கொண்டு போகும்போது அவங்க கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இணைந்து நடந்து கொண்டு போறாரு. ஆனால் கூட வர்றது இயேசு கிறிஸ்து தான் என்கிற அந்த அறிகிற அறிவும் அவங்க கண்கள் மறைக்கப்பட்டுக்குது நம்பாங்களே. சரி, எதற்காக மறைக்கப்பட்டது என்று சொல்லி இதனால நம்ம தியானிக்கலாம். அவங்க நடந்து கொண்டு போகும்போது இயேசு குறித்து பேசி கொண்டு போறாங்க. அப்போ இயேசு கேட்கிறாரு, நீங்க எவகை குறித்து நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க என்று கேட்கும்போது அதுக்கு அவங்க சொல்றாங்க, நசரனாக இயேசுவை குறித்தவைகளே, அவரை பத்தி நாங்க பேசி கொண்டு போறோம் அப்படின்னா தான் பேசிக்கொண்டு போனாங்க. நம்ம பார்க்கும்போது 21ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவரோ இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது என்று சொல்றாங்க. அதாவது இயேசு இஸ்ரவேலை அவர் ரட்சித்து மீட்டு கொள்வார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் அவர் மறிச்சு இன்னையோட 3 நாள் ஆகுது. அதுலயும் பாருங்க, எங்க கூட்டத்தில் சில ஸ்திரீகள் கல்லறைக்கிட்ட போயிட்டு அவர் காண என்று சொல்றாங்கன்னு சொல்லி இதெல்லாம் சொல்றாங்க. தவிர அவர் மறிச்சாங்க என்று சொல்லி அவங்க நம்புறாங்க. ஆனா அவர் உயிரோடு எழுந்திருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் அவங்களுக்குள்ள இல்லாதனால தான் இயேசு இவங்க கூட வருகிறாருங்கிற அந்த காரியத்தை அவங்க கண்கள் அவங்க மறைக்கப்பட்ட நிலை அங்க இடத்துல காணப்படுது அன்பார்களே. ஆனாலும் அந்த மறைக்கப்பட்ட நிலை, அந்த கண்கள் இயேசுதான் என் கூட வராருங்கிற அந்த அறிகிற அறிவும் அந்த கண்கள் மறைக்கப்பட்ட நிலையில அவங்க இருந்தாலும் இயேசு அவங்களை விட்டு போகாம அவங்க போக வேண்டிய டெஸ்டினி வரைக்கும் அவங்க கூடவே இயேசு போய் அங்க அப்பத்தை பிட்டு அவங்க கண்கள் திறக்கப்பட்ட நிலையில அங்க இருக்கும்போதோ இயேசுவை கண்ணோக்கி பார்க்கறாங்க நம்பாங்களே. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு அநேக காரியங்கள் மறைக்கப்பட்டது என்று நம்ம நினைக்கலாம். ஆனா இயேசு எப்பவுமே அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிற அந்த முழு நிச்சயம், அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து நமக்குள்ள இருந்து நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் எனக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறாருங்கிற அந்த முழு நிச்சயம் நமக்குள்ள உண்டாக அனுபவங்களே. அது எப்போ பார்த்தால் அவர் உயிரோடு மறிச்சது மட்டுமில்லை, எனக்காக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்கிற, இப்போ எனக்காக பிதாவின் வலது பரிசில் வீற்றிருக்கிறார் என்கிற அந்த முழு நிச்சயமாக நம்ம விசுவாசிக்கும் போதோ கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில அவர் செய்யற ஒவ்வொரு காரியங்கள், அவர் நம்மளோட டிராவல் செய்யற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்த்து கண்டிப்பா தேவனை மகிமைப்படுத்த அந்த வாழ்க்கை வாழ முடியும் அன்புகளே. அப்படியா இயேசுவோட டிராவல் செய்ய நம்ம முழு நிச்சயமாக அவர் உயிரோடு எழுந்துட்டாரு, அவர் என்னோடவே இருக்கிறாங்கல்ல, அந்த நம்பிக்கையோடு இருக்கலாம் அன்புகளே. ஆமென்.